குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 52வது இந்தியா நெட்வொர்க்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். இந்த 52வது ஃபேர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் நமது அரசாங்கம் யூகேயுடன் ஒரு FTA ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதில் இன்னும் 2 மாதங்களுக்குள் அதை நடைமுறைக்கு வர இருக்கிறது. யூகேயில் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 கோடி யூகேக்காக பலி கொண்டிருக்கிறோம். அதனுடைய 10% இல்லை என்று சொன்னால் அங்க அந்த யூகேக்கு மாத்திரம் எங்களது ஏற்றுமதி உடனடியாக இரட்டிப்பாகும். 1 பில்லியன் என்பது 2 பில்லியன் ஆருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக ஐரோப்பிய கமிஷன்ல வந்த ஒரு 27 நாடுகள் வந்து 2 மாதங்களுக்குள் இந்தியா வந்த போது கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் யூயுடன் FTA ஒப்பந்தம் ஏற்படும் என்று உறுதியளித்து சென்றுள்ளார்கள். மேடம் உர்சுலா அதற்காக ஒரு பேட்டி கொடுக்கிற போது கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் நாங்கள் ஐரோப்பிய நாடுகளோட இந்தியாவுடன் ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தம் வரியில்லா ஒப்பந்தம் போடுவார்கள் என்று சொல்லியுள்ளார்கள். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் நமது மத்திய அரசாங்கத்தில் மெயினாக காமர்ஸ் மினிஸ்ட்ரி உள்ளவர்கள் அதற்காக வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு கூடிய விரைவில் FTA யூரோப்பியுடன் போட முடியுமோ ஐரோப்பியுடன் போட முடியுமோ அதற்காக இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போக ஆஸ்திரேலியாவுடன் ஆல்ரெடி ஒரு FTA வந்துவிட்டது. UAE-யுடனும் ஒரு FTA இருக்கிறது. இந்த இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமது நாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் அதிகம் வந்து நமது நாட்டினுடைய ஆடைகளை வாங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த சமயத்தில் நாங்கள் இந்த 52வது ஃபேரை நடத்துகிறதால் கண்டிப்பாக நிறைய பயர்கள் வருவார்கள் இந்த ஃபேருக்கு. இந்த ஃபேர் ஒரு முக்கியமானத ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு பெரிய அளவில் ஒரு வர்த்தகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், எவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்கு? எவ்வளவு எந்தெந்த நாடுகள்ல இருந்து பையர்ஸ் வர அழைக்கப்பட்டிருக்காங்க? ஏற்றுமதியில் 60 பேர் தங்களது ஸ்டால்களை அமைத்துள்ளார்கள். பயர்கள் என்று பார்த்தார்கள் என்றால் USA, யூரோப், UK, ஜப்பான், ஆஸ்திரேலியா, UAE, அதுபோக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வர உள்ளார்கள். பயர்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் செய்துள்ளார்கள். பையர்களை விட பையிங் ஏஜென்ட்ஸ், பையிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது பையிங் ஆஃபீஸர்ஸ் பையிங் சேர்ந்து ஒரு 200 நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதாவது நான் முன்பு மறுபடியும் சொல்றேன், நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் மத்திய நிதியமைச்சரிடம் நாங்கள் கூறியதெல்லாம் இப்பொழுது பையர்கள் வந்து அந்த டேரிஃபில் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் அந்த ஒரு 15% ஸ்கிரிப்ட் எங்களுக்கு அமெரிக்கா ஆடைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து அந்த சலுகை 15% பயர்களுக்கு பாஸ் செய்ய முடியும். அதன் மூலம் எந்தவித கேன்சலும் ஆகாமல் கண்டினியூஸ் பிஸ்னஸ் இருக்கும் என்று கூறியுள்ளோம். மத்திய நிதியமைச்சர் 2 மாதங்களுக்கு முன்பு கண்டிப்பாக ஏற்றுமதியாளருடைய குறைகளை நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக எங்களது அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் ஒரு பெரிய பேக்கேஜ் அறிவிப்பு என்று கூறியுள்ளார்கள். இன்றும் கூட நீங்கள் செய்தியை பார்க்கலாம், நிதியமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் அந்த ஒரு 15% வந்தால் அந்த சதவீதத்தை நாங்கள் பயர்களோடு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு அளவில் அமெரிக்கா வர்த்தக பாதிப்படைக்காது என்பது கருத்து. அது போக நான்
ஏற்றுமதியாளர் சங்கமும் சரி அல்லது கவுன்சிலும் சரி, கடந்த 3 வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருப்பது, அமெரிக்காவுடைய ஏற்றுமதியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றால் கண்டிப்பாக 5 வாரங்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த டேரிஃபுக்கு ஒரு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். அதற்கு மகிழ்ச்சிகரமாக இன்று பார்த்தீர்கள் என்றால், திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா எங்களுக்கு வேண்டும், மிஸ்டர் மோடி எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உடனடியாக நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மோடி ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்களது நட்பு மேலும் தொடரும், வியாபார ரீதியாக தொடரும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையின் மூலம் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அவர்கள் உடனே சொன்னார்கள், எங்களது அதிகாரிகள் இப்பொழுதே பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார்கள். அதனால் கண்டிப்பாக ஒரு 2-3 வாரங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படும். மறுபடியும் அமெரிக்காவுடைய ஏற்றுமதி தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதை இதனால் இந்தியா முழுவதும் ஒரு பொருளையை கிளப்பி திருப்பூரிலிருந்து 1 லட்சம் தொழிலாளர்கள் வெளியேறிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 500 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன என்ற ஒரு பெரிய வதந்தியை இந்தியாவோடு கிளப்பிவிட்டார்கள். அதற்கு நான் பதில் கூறுகிறேன், இதுவரை ஒரு தொழிலாளர்கள் கூட நாங்கள் வீட்டுக்கு அனுப்பவில்லை, ஒரு தொழிற்சாலையும் மூடப்படவில்லை. எப்பொழுதும் போல தொழில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்த ஒரு சிறு தொழிற்சாலைகள் ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுமே அதற்கு பயிர்களிடம் பேசி அதற்கு என்ன வழிவகுக்க வேண்டும் என்றோ அதற்காக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்களது சங்கத்தின் மூலமாகவும் கவுன்சில் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் யாரும் மற்ற இந்தியா பொழுது கூறுவது போல நீங்கள்லாம் திருப்பூரிலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படி எந்தவித ஒரு அசாதாரண சூழ்நிலை திருப்பூரில் ஏற்படவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளேன். இந்த இடர்பாடுகளிலும் இந்த FTA எல்லாம் வருகிறதுனால் கண்டிப்பாக 15% இந்த வருடம் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்பதை உறுதியுடன் கேட்கிறேன். எங்களுக்கு எங்களோட கலசாசித்து உடனே நாங்கள் நிதியமைச்சரை பார்க்க வேண்டும் என்று கூறினோம். அவர்களே சென்னை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அசோசியேஷன், டெக்ஸ்டைல் அசோசியேஷன் கவுன்சிலையும் கிட்டத்தட்ட 30 அமைப்புகள் அங்கே சென்னை வந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எங்களது கோரிக்கையெல்லாம் கேட்டு கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யப்பட்ட ஒரு உதவியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட நீங்கள் நிதி அமைச்சர் பெயர் போட்டு நாங்கள் ஒரு ஸ்கீமை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை விரைவில் அறிவிப்பு பெற்று கூறியுள்ளார். இந்த இடர்படம் இடத்துல மாநில அரசோட சப்போர்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை? மாநில அரசாங்கம் நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் இந்த பேட்டியின் மூலம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மாநில அரசாங்கம் MSME என்ற ஏற்றுமதியாளருக்கு மாநில அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடியது அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடியது ஒன்று மின்சார எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1.5 ரூபாய் 2 ரூபாயை கொடுத்தார்கள் என்றால் அது எங்களுடைய தயாரிப்பு செலவுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த பேட்டியின் மூலம் தமிழக அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது, தயவு செய்து MSME ஏற்றுமதியாளருக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஒரு 2 ரூபாயாவது தாங்கள் குறைத்து கொடுத்தால் இந்த ஒரு இடர்கால காலத்தில் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக உள்நாட்டு வர்த்தகத்திற்கு அது மிகவும் பொருத்தமாக, ஏனென்றால் 12% 18% இருந்ததை எல்லா வித ஆடைகளுக்கும் 5% என்று கொடுத்து விட்டார்கள். அதனால் மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். வாங்கும் சக்தி அதிகரிக்கிற பொழுது உள்நாட்டு உற்பத்தி கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும். இடர்கள் சில இருந்த ரீஃபண்ட் என்ற போன்ற அவையெல்லாம் 7 நாட்களில் நாங்கள் கொடுத்து விடுவோம் என்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார்கள். இந்த GST வரி குறிப்பு என்பது பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும். அதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் ரா மெட்டீரியலுடைய ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். தொடர்ச்சியாக சங்கிலி போன்று எல்லா வித அமைப்புகளும் இந்த
ஜிஎஸ்டி வரி குறைப்பு கண்டிப்பாக நமது இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பலனுடையதாக என்பது நாமல் கட்டும் வரிகளை திருப்பி கொடுப்பது. இப்பொழுது வரி எவ்வளவு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோமோ அதற்கு டியூட்டி டிராபேக்கும் ஆர்எஸ்டிகளும் கட்டியுள்ளார்கள். பட்ஜெட்டில் ஏதாவது டியூட்டி அதிகரித்தால் டியூட்டி டிராபேக்கை அதிகரிக்கலாம். ஆனால் டியூட்டி டிராபேக்கை நாங்கள் ஏன் கேட்கவில்லை என்றால் நாம் கட்டுவதைத்தான் நாம் திருப்பி கேட்கிறோம். அதற்கு பதிலாகத்தான் மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் 15 ஒரு ஸ்கிரிப்பை கொடுத்தீர்கள் என்றால், ஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக பொருளுக்கு அது கொடுத்தீர்கள் என்றால், அந்த 15% வைத்து எங்களுடைய பையர்ஸுக்கு இறக்குமதியாளர்களுக்கு நாங்களும் அந்த விலையில் கொஞ்சம் ஷேர் செய்கிற என்ற முறையில் அந்த 15% அவர்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும். 25% வந்து இருந்த பொழுது சமாளித்துக்கிறார், பயிர்களும் கொடுத்தார்கள், ஏற்றுமதியாளர்கள் அதுக்கு சமைத்து செய்தார்கள். இப்பொழுது போட்ட 25% ஆகஸ்ட் 27க்கு அப்புறம் தான் அந்த அமலுக்கு வருகிறது. இந்த டைம் என்றால் என்ன செய்வது என்று புரியாத ஒரு நிலை இருக்கிறது. அதற்காக தான் மத்திய அரசாங்கத்திடம் நீங்கள் ஒரு 5% ஸ்கிரிப்பும் இந்த பஞ்சு இறக்குமதி மூலம் வரியில்லா ஆடைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம். அது போக இன்ட்ரெஸ்ட் சதவீதத்திலும் குறைத்து ஒரு 2% குறைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம். ஸோ இது போன்ற நடவடிக்கைகளால் கண்டிப்பாக 100% ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு அளவு பெரிய அளவு ஒரு பயன் இல்லாவென்றால் ஒரு அளவில் பயன்பெறும். அவர்கள் வந்து கண்டினியூஸா பிசினஸ் செய்ய வாய்ப்புகள் இருக்கு.